குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, நம்ம முந்தைய பாடவேளையில் என்ன பார்த்தோம்? பொருளாதாரத்தை பற்றி பார்த்தோம், அப்படிதானே? அந்த பொருளாதாரத்தில் ஒரு இறுதி பண்டம் எப்படி வருது, அதுக்கு முன்னால் என்னதெல்லாம் இருக்கு? இடைநிலை பண்டம், என்ன முதலீடு, இடைநிலை பண்டம் எல்லாம் வந்து சேர்ந்துதான் பொருளாதாரம். அதில் நம்ம மொத்த நாட்டு உற்பத்தி, வருமானம், செலவு, வேற தள வருமானம் எல்லாமே நம்ம பார்த்தோம், அப்படிதானே? அதனுடைய பிற்பகுதியை தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். இந்த மொத்த நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மொத்த நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவம், இந்த உற்பத்தி வந்து கடைசியில் எப்படி வருதுன்னா வருமானமா வருது. நான் சொல்லியிருக்கேன், இந்த உற்பத்தி வந்து ஒரு பொருளை உற்பத்தி செஞ்ச பிறகு அது உற்பத்தியில என்ன ஆயிரும்? வருமானம். வருமானம்னா என்ன? வருமானம் வரும். ஒண்ணு அந்த வருமானம் லாபகரமாக வரும் அல்லது நஷ்டகரமாக வரும், அப்படிதானே? இந்த வருமானத்தோட முக்கியத்துவத்தை வந்து பார்க்க போறோம். அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட முக்கியத்துவம் என்ன, அதாவது முக்கியத்துவம் எடுத்துக்கிட்டா நம்ம வீட்டுல நான் நேற்று சொன்னேன், நம்ம வீட்டுல வருமானத்துக்கு ஏத்தாப்பதான் நம்ம செலவு செய்யணும், அப்படிதானே? அதே போலதான் நம்ம நாட்டோட வருமானத்துல எப்படின்னா பிற நாடுகளுடன் ஒப்பீடு செய்யப்படுகிறது. பிற நாடுகளுடன் ஒப்பீடு செய்யப்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டு அமெரிக்கா, இது வந்து நல்ல வளர்ந்த நாடு, நல்ல பணக்கார நாடு. ஏன் சொல்றோம்? இத்தாலி அது பணக்கார நாடு. இப்ப சோமாலியா ஒரு நாடு உண்டு, அது ஏழை நாடு. கென்யால ஏழை நாடுப்பாங்க. எதுக்கு எப்படி சொல்றாங்க? அதுதான் இந்த பொருளாதாரத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க? கம்பேர் பண்ணுவாங்க. இந்த உற்பத்தி வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம நாட்டுல எல்லா வளங்களும் இருக்கிறது, அப்படிதானே? நம்ம நாட்டுல என்னது? எல்லா வளங்களும் இருக்குது. அதனால நம்ம நாடு என்னது இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? நம்ம வந்து இன்னும் பொருளாதாரத்தில் உச்சம் அடையவில்லை. ஏன்னா பொருளாதாரத்தில் நம்ம என்ன பண்ணல? உச்சம் அடையல. அதனால ஒரு முக்கியத்துவம் வந்து என்னன்னா பிற நாடுகளுடன் ஒப்பீடு செய்ய பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாம நம்ம பொருளாதாரத்தை பற்றி அறியலுக்கு பயன்படுகிறது. பொருளாதாரத்தை அறியலுக்கு பயன்படுகிறது. விலைவாசிகளை கட்டுக்குள்ள வைக்க இது பயன்படுகிறது. மக்களின் தேவைகளை நிறைவேற்ற இந்த முக்கியத்துவம் பயன்படுகிறது. சரி, இதுதான் இந்த மொத்த நாட்டு உற்பத்தியோட முக்கியத்துவம். சரி, நான் சொல்லியிருக்கேன், ஒரு நன்மைகள் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க என்னது இருக்கும்? ஒரு குறை இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு நம்ம சொல்றோமே, இந்த நம்ம பேனா வாங்குவோம். இப்போ ஒரு 5 ரூபாய்க்கு பேனா தான் வாங்குவோம். ஒரு 10 பேனா வாங்குதுன்னு வச்சுங்களேன், எல்லா பேனாவும் நல்லா எழுதுமா? சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு பேனா வந்து வித்தியாசம் வாங்குற ஒரு பேனா கம்பெனி வந்து உங்களுக்கு என்ன பண்ணாது? பிடிக்காம போயிடும், அப்படித்தானே? அதே மாதிரி தான் அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில என்ன இருக்கு? குறைகள் இருக்கிறது. அந்த குறைகள்லாம் என்ன நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். நம்ம நேரத்தை நான் சொல்லி கொடுத்தேன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி பண்டங்கள் மற்றும் பணிகள் சேர்க்கப்படவில்லை. பண்டங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்ட ஒரு முழுமையடைந்த ஒரு தொட்டு உணரக்கூடிய பொருள் தான் என்னது? பண்டங்கள். என்னது? ஒரு முழுமையடைந்த ஒரு தொட்டு உணரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பொருள் தான் என்னது? பண்டங்கள். சரி, அந்த பண்டங்கள் வந்து என்னது? பணிகள் வந்து உனக்கு தெரியும், தொட்டு உணராம அந்த பண்டங்களோட சேர்க்கப்பட்ட பொருள் தான் பணிகள், அப்படிதானே? நான் சொல்லி கொடுத்தது. இப்போ இந்த குறை என்னதுன்னா இந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வந்து இந்த மொத்த உள்நாட்டு பொருள் உற்பத்தியில சேர்க்கல. அவனுக்கு தேவையானது வருமானம் மட்டும்தான் சேர்த்திருக்கான், அப்படிதானே? இவ்வளவு லாபம் மட்டும்தான் கணக்கில் பண்ணிருப்பான், சேர்த்திருப்பான். இந்த பண்டம் தயாரிக்கப்பட்ட செலவு வந்து அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான்? சேர்த்திருக்க மாட்டான். இதுதான் இதனுடைய முதல் குறைபாடு. என்ன நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம். அதாவது பண்டங்கள்லாம் ஒரு தொட்டுணரக்கூடிய ஒரு டீ, அதான் என்னது இருக்கும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு இந்த நோட்டை தான் என்ன பண்ணிருக்கோம்? இந்த நோட்டை வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம், அப்படிதானே? இந்த நோட்டு தயாரிக்கிறதுக்கு முன்னால என்னது? இதுதான் பண்டம். இந்த நோட்டு தான் பண்டம். ஏன்னா இது தயாரிக்கப்பட்ட பணிகள் என்னது? தயாரிக்க சும்மா தயாரிச்சிருப்பாங்களா? முதல்ல என்னது? காகிதம் தயாரிச்சிருப்பாங்க, காகிதத்தை சேர்த்திருப்பாங்க, அட்டை வெட்டி அதுக்கு ஒரு அட்டை போட்டு என்ன பண்ணிருப்பாங்க? வேலையாட்கள் வேலை பார்த்து என்ன கட் பண்ணி நம்ம கையில என்னது? ஒரு முழு பண்டமா வந்திருக்கு, அதாவது முழு பொருளாக வந்திருக்கிறது. இது பணிகள். என்ன இது வேலை செஞ்ச பணிகள்லாம் இருக்கு. பண்டங்களும் பணிகளும் சேர்க்கப்பட்டாச்சு. இந்த நோட்டோட இது 8 ரூபாய் அல்லது 10 ரூபாய் விற்கிறாங்க, அப்படிதானே? இவங்களுக்கு வந்து இதனுடைய செலவுகளை எல்லாம் கழித்து லாபம், அதாவது வருமானம் அல்லது நஷ்டங்களை மட்டுமே இந்த இதுல என்ன பண்றாங்க? சேர்த்து கொடுத்தாங்க. அந்த பணிகள் இதுக்கு கொடுத்த இதை வந்து என்ன பண்ணல? அவங்க சேர்க்கப்படல. இது உள்நாட்டு உற்பத்தியோட முதல் குறைபாடாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அளவை மற்றும் அளவிடுகிறது தரத்தை அல்ல. அதாவது இப்ப என்னது? நம்ம ஒரு 1 லிட்டர் பால் வாங்குவோம். 1 லிட்டர்
பால் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். என்னது இப்ப நம்ம வீட்டுல ஒரு பாக்கெட் பால் போடுதாங்க, ஆவினோ அல்லது ஆரோக்கியாவோ பால் பாக்கெட்ல போடுதாங்க. அது பார்க்கும்போது அளவு எத்தனை 500 மில்லி இல்ல 1 லிட்டர் இருக்கும், அப்படிதானே? 1 லிட்டர் பால். அது தரம் எப்படி இருக்கிறது, இதுதான் கேள்வி. ஏன்னா அது தரம் தூய பாலா இருக்கா இல்ல தண்ணி கலந்துருப்பாங்களா, அது வந்து தரத்தை யாரும் பார்க்கல. நம்ம வீட்டுல எடுத்துக்கிடுவோம், பால் பாக்கெட் வாங்குவோம், பால் பாக்கெட் வாங்கி என்ன பண்ணிடுவோம், கட் பண்ணி பால் காஃபி போட்டு குடிச்சிருந்தோம், அப்படிதானே? சரி, அது தரம் நல்லா இருக்கா? இன்னைக்கு அந்த வந்து என்னது வெறும் தண்ணியாலா இருக்கு, அப்ப பால்காரன் ஏமாத்திடுதானா? அப்படி நம்ம யாருமே என்னது பாக்குறது இல்லை. இப்போ ஏதாவது எந்த ஒரு பொருளையுமே கலப்படங்கள் வந்து என்ன பண்ணிடுது, காணப்படுது. அளவு கரெக்டா இருக்கா, அது மட்டும் போதும். அரை கிலோ சீனி இருக்கா போதும். நம்ம அரை கிலோ வேங்க இடத்துல அரை கிலோ சீனி இருக்கா, அந்த சீனிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கான், அப்படிதானே? அரிசிக்குள்ள கல் நடக்கும், அதை பார்க்க மாட்டான். தரத்தில் வந்து இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து கிடையாது. ஏன்னா இதுல வந்து என்ன நடக்குது, கலப்படம் உள்ள வந்து என்ன பண்ணிடுறாங்க, கலந்துருந்தாங்க. இப்படிதான் என்னது, இது இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உள்ள முக்கியமான குறைபாடாய் காணப்படுகிறது. அளவை மட்டும்தான் பார்க்கிறாங்களே தவிர அதன் தரத்தை அல்ல. அதாவது 1 கிலோ சர்க்கரையோ 1 கிலோ சீனியோ வாங்க வச்சுற அளவு கரெக்டா இருந்தான் மட்டும் தான் பாக்குறோம், சரியா? அதற்கு அடுத்து என்னதுன்னா பகிர்ந்தளிப்பு பற்றி கூறவில்லை. பகிர்ந்தளிப்பு இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பகிர்ந்தளிப்பு, அதாவது இப்போ நான் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஃபேக்டரியில வந்து என்னதுன்னா எனக்கு வேலை செய்யறவங்க வந்து என்னது 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய ஊதியத்தை மட்டும்தான், அவங்களுக்கு நான் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை மட்டும் தான் கொடுக்குறேன், அப்படிதான். எனக்கு வந்து இப்ப நான் ஒரு கம்பெனியில ப்ராடக்ட் பண்றேன்னா எனக்கு அதிக லாபம் கிடைச்சிச்சு. ஏன்னா வேலையாளுக்கு நான் கொடுக்கக்கூடிய சம்பளம் 10 ரூபாய் என்றால் எனக்கு லாபம் வந்து 100, அவங்களால எனக்கு வந்து 10 ரூபாய் கொடுக்கக்கூடிய லாபத்தை காட்டில 50 ரூபாய் அதிகமா எனக்கு வந்துச்சுன்னா அவர்களுக்கு நான் வந்து பகிர்ந்தளிக்க வந்து நான் என்னதுல எனக்கு இல்ல இவ்வளவு லாபம் வந்துச்சுன்னா பணியாளர்களுக்கு 2% கூட்டணுங்க. பகிர்ந்தளிப்பு வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து என்ன இல்லை கூறப்படவில்லை. அடுத்த வாழ்க்கை முறை பற்றியும் கூறவில்லை. அதாவது என்னதுன்னா நம்மளே தெரியும், நம்ம இன்னைக்கு லாக்டவுன் பீரியட்ல கவர்மெண்ட் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிச்சு, நம்ம அப்படி என்ன பண்ணதில்ல இருக்கிறது இல்ல. அதே மாதிரிதான் இந்த ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து மனிதன் வாழக்கூடிய முறையை பற்றி என்ன பண்ணல கூறப்படல. இந்த இது அவ்வளவுமே என்னதுன்னா இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து குறைபாடுகளாக காணப்படுகிறது. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து குறைபாடுகளாக காணப்படுகிறது. இதைத்தான் இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவத்தின் குறைபாடு. இது வந்து ஜிடிபி, இங்கிலீஷ்ல ஜிடிபின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இயல்பு. இந்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு வித்தியாசமானது, நமக்கு ஓரளவு தெரிஞ்ச தலைப்பு. அதாவது கடந்த வருடங்கள்ல படிச்சிருப்பீங்க, 8ஆம் மற்றும் 9ஆம் வகுப்பு பொருளியல்ல படிச்சிருப்பீங்க. இந்த முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை, அதே மாதிரி நிறைய என்னன்னா பசுமை புரட்சினா என்ன, வெண்மை புரட்சி, நீங்க படிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அதை இப்ப நம்ம பார்க்க போறது இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதான் நான் சொல்லியிருக்கேன், முதல்ல நம்ம உள்நாட்டுக்குள்ளே நான் நேரத்தினாலும் தெளிவா சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு போன பாடங்களில. அதாவது இது வந்து மொத்த நாட்டுக்கு எப்படினாலும் சரி எனக்கு வருமானம் மட்டும், வெளிநாடுனாலும் சரி எங்கனாலும் சரி எனக்கு வருமானம் வரட்டும் போட்டு, ஆனால் இது என்னுடைய நாட்டிற்குள்ளே எப்படி என் நாட்டுக்குள்ள வரக்கூடிய வருமானத்தை மட்டும் கூறப்பட்டுள்ளது. அதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொன்னேன். என் நாட்டில் உள்ள வருமானத்தை 3 அதாவது பிரிச்சு தான் போட்டிருக்காங்க. அது வந்து எப்படின்னா நம்ம நாட்டோட முதுகெலும்பு என்னது தெரியுமா? நம்ம நாட்டோட முதுகெலும்பு என்னதுன்னா கிராமங்கள். இந்த கிராமத்தில் அதிகமா நடக்கக்கூடிய தொழில் என்ன தொழில்னா விவசாயம், அப்படிதானே? விவசாயம். மனிதர் என்னது இல்லாம கூட வாழ்ந்துடலாம், கார் இல்லாம வாழ்ந்துடலாம், வேற பிளேன் இல்லாம வாழ்ந்துடலாம், வேற பணம் இல்லாம வாழ்ந்துடலாம். ஆனா உணவு இல்லாமல் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு நாட்டிலையும் என்ன பண்ண முடியாது, மனிதன் வாழ முடியாது. இப்ப எடுத்துக்காட்டு பாலைவன நாடுகள் இருக்கு. பாலைவன நாடுகள் இப்போ சவுதி அரேபியா போன்ற பாலைவன நாடுகள் இருக்கு. அங்க விவசாயம் கிடையாது, அங்க என்னது கிடையாது, விவசாயம் கிடையாது. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. நாட்டு நாடு வந்து முதல் அக்ரிமெண்ட், அவங்க அக்ரிமெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எனக்கு விவசாய பொருள்ல உன் நாட்டில் விளையக்கூடிய விவசாய பொருள்ல இத்தனை % எனக்கு தந்துரு, அப்பொழுது நான் உனக்கு இத்தனை % டீசலையும் பெட்ரோலையும் தந்துருவேன். அப்படி அவன் முதல்ல அக்ரிமெண்ட் எதுக்கு இருக்கும், உணவு பொருளுக்காகத்தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு எல்லாத்தையும் தெரியும் என்ன, அங்க வந்து எனக்கு விவசாயம் பண்ண முடியும், விவசாயம் இல்லாட்டா மனிதனால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது, அப்படிதானே? மனிதனுக்கு சோறு கண்டிப்பா அவசியம். அதனாலதான் பிற நாடுகள் எல்லாம் முதன்மை துறையை முதல்ல வேளாண்மை வந்து
அதாவது ஒரு பத்திரிகையில நான் ஒன்று படித்த மொத்தங்க. அந்த பத்திரிகையில ஒரு நாட்டின் பேர் சரியா ஞாபகத்தில் வரல, இருக்கிற கட்டடங்களை எல்லாம் அழித்து என்ன பண்ணுறாங்க, விவசாய நிலங்களாக மாற்றிக் கொண்டிருக்காங்க. அந்த நாட்டு பேர் சரியா ஞாபகம் என்ன, அந்த யார் விவசாய நிலங்களா மாற்றிக் கொண்டிருக்காங்க, அவங்களுக்கு நாளைய தினத்தை வந்து நினைக்காங்க. ஆனா இப்படியே போச்சுன்னா என்னன்ட்டு அப்போ அங்க மாற்றப்படுகிறது. நம்ம இந்தியாவில விவசாய நிலங்கள்லாம் பிளாட் போட்டு வீடு கட்ட கொடுக்காங்க. நான் ஒரு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன இடத்த சொல்றேன். உங்களுக்கு தெரியும், நம்ம வண்ணாரப்பட்ட தெற்கு பைபாஸ் இருக்கலாம், அது இடது பக்கம் பார்த்தோம்னா ஃபுல்லா வயல்வெளியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ரோட்டோரத்தில் பாதி இடம் இந்த பக்கம் ஃபுல்லா என்னதாயிட்டு பிளாட் போட்டாச்சு, அதுக்கு எனக்கு கொஞ்சம் போடாம இருக்கு, அந்த பக்கம் பாதி பிளாட் போட்டாச்சு. இப்படி பிளாட் போட்டு போச்சுன்னா விவசாயம் என்ன பண்ணிட்டு இருக்கும், குறைந்து கொண்டே வரும். அதனாலதான் இந்த உற்பத்தியை வந்து முதன்மை துறை வேளாண்மை துறை. முதல்ல மனிதனுக்கு தேவை என்பது சாப்பாடு, அதுக்காக முதன்மை துறை என்பது வேளாண்மை. இந்த வேளாண்மை வந்து எப்படின்னா நம்ம இந்தியாவில் எப்படி அதிகமாக வந்து நெல் உற்பத்தி தான் இருக்கு. நம்ம அதிகமா என்ன இருக்கு, நெல். நம்ம இடங்கள்ல ஃபுல்லா நெல் தான் நம்ம பார்த்துருக்கோம், அப்படித்தானே. ரெண்டாவது கோதுமை. ஏன்னா இப்படி என்னது கோதுமை. அதாவது இந்த முதன்மை துறை வேளாண்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா வேளாண்மைங்கிறது ரொம்ப முக்கியத்துவம். எந்த ஒரு பட்ஜெட் அறிவிக்கும் போதிலும் வேளாண்மை ஒதுக்குவாங்க. அதே போல விவசாயிகள் வேளாண்மைக்கு கடன் கொடுப்பாங்க, அவங்க உரமாக கடன் கொடுப்பாங்க. இப்படி இருந்து வேளாண்மைக்கு வந்து முதன்மை துறையாக நம்ம இந்தியாவில் அங்கீகரிக்க. இதன் மூலம் வருமானம் கிடைக்கும். இதன் மூலம் இந்தியாவுக்கு வருமானம் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு நெல்லுக்கு ஒரு டன்னுக்கு இவ்வளவு, ஒரு மூடைக்கு இவ்வளவு, கரும்புக்கு ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளவு, பருத்திக்கு இவ்வளவு, ஒரு விலை நிர்ணயம் வந்து இங்க அரசு செய்கிறது. அதன் மூலம் நிறைய பொருட்களை அரசே வாங்கி விற்பனை செய்கிறது. முதன்மை துறையில வந்து வேளாண்மையை சார்ந்த மற்றும் ஒரு வேலைகள், அதாவது முதன்மை வேளாண்மை மட்டுமல்லாம பணிகள், அதாவது மனிதனுடைய அன்றாட வேலைகளை குறிப்பதும் முதன்மை துறை தான். இப்ப எடுத்துக்காட்டு என்னன்னா வேளாண்மை சார்ந்தது எல்லாமே எனக்கு முதன்மை துறை. இந்த இரண்டாம் துறை என்பது என்னன்னா, இரண்டாம் துறை தொழில்துறை. தொழில்துறை உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்த நம்ம இந்தியாவில் முக்கியமான இது 2 தான். முதல்ல வேளாண்மை பார்ப்பாங்க, அப்பா விவசாயம் பார்ப்பாங்க, பையன் ஏதாவது ஒரு கம்பெனியில் என்ன பண்ணிருப்பான், வேலைக்கு போவோம். அப்படிதான் நம்ம இடத்துலயுமே 3 மாதம் அல்லது 4 மாதம் தான் விவசாயம் அதிகமாக நடைபெறுகிறது. அப்படிதான் இப்பெல்லாம் பார்த்தா சும்மா தான் இருப்பாங்க, ஏதாவது வேற ஒரு கை வேலைக்கு கூலி வேலைக்கு தான் செல்லுவாங்க. நம்ம இடத்துல இன்னும் மழை பெஞ்ச பிறகுதான் எங்க விவசாயத்திற்கு வேளாண்மைக்கு செல்லுவோம். அப்படிதானே. ஆனா இந்த மழை செய்யாத காலங்களில் என்ன தொழில், ஒரு கம்பெனியில உன் பையன் எங்க இருக்கான், என் பையன் கம்பெனியில வேலை பார்க்கான். அப்படியா, கம்பெனியில இது இரண்டாவது துறை. என்ன அதான் காமராஜர் வந்து அதிகமா என்னன்னா முதல்ல வேளாண்மைக்கும் இரண்டாவது தொழில்துறைக்கும் என்ன பண்ணாரு, முக்கியத்துவம் கொடுத்தாரு. நம்ம திருச்சியில பெல்லு இப்படி பல கம்பெனிகள் என்ன பண்ணாங்க, உருவாக்கப்பட்டது. எதற்கு, நம்ம வருமானத்தை என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும், வருமானத்தை கூட்டணும். நம்ம நாட்டோட வருமானம் ஒரே பாதையில் செல்லாம, நான் தான் சொல்லியிருக்கேன், இந்த பொருளாதாரத்தை முக்கியத்துவம் இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கு. என்னெல்லாம் பொருளாதார முன்னேற்றம், அதெல்லாம் நான் அடுத்ததுல சொல்லித்தரேன். இதுக்கெல்லாம் என்னன்னா இந்த தொழில்துறை தான் காரணம். வேலை வாய்ப்பு நம்ம விவசாயத்தை மட்டும் இல்ல, விவசாயம் முக்கியமான தொழில், முதன்மையான தொழில். ஆனால் நம்ம தொழில்துறை மற்ற நாடுகளுடன் போட்டி போடுவதற்கு என்னது, தொழில்துறை மிகவும் அவசியம் தான். என்னது, தொழில்துறை இரண்டாவது துறையாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த இரண்டாவது துறையில எதுலாம் வரும்னா, இப்போ சர்க்கரை ஆலை, சணல் ஆலை, பருத்தி ஆலை, ஆலை ஃபேக்டரிஸ் ஃபுல்லா இந்த இரண்டாம் துறை. நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஃபேக்டரி, அதான் என் பையன் அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கான், இந்த ஃபேக்டரி வேலை பார்க்கான். இது வந்து இரண்டாம் துறை. அதிகமான வேலை வாய்ப்பினை வந்து இந்த இரண்டாம் துறை வழங்கப்பட்டுள்ளது. இதை பற்றி நான் இந்த வேலை வாய்ப்பு அதிகமாக உங்களுக்கு விலைக்கு நான் சொல்றேன், சரியா. மூன்றாம் துறை என்ன, பணிகள் துறை. சார் இந்த முதல் 2 துறை சரி, 3ஆவது துறை பணிகள் துறை நான் கேள்விப்பட்ட துறையாவே இல்லையே. பணிகள் துறைனா என்ன, பணிகள் துறை என்னவா இருக்கும்? இந்த 2 துறையுமே அடங்காத துறை பணிகள் துறை. என்ன, பணிகள் துறை என்பது வங்கி, ஆசிரியர். என்ன, ஆசிரியர், அதாவது மக்களுக்கு சேவை செய்யும் துறையில பணிகள் துறை. அதாவது ஆசிரியர் பணி, அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி. யார் சொல்லுவாங்க, நான் வந்து வேற எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நான் வேலை பார்த்தேன் அப்படிம்பாங்க. ஆனா அந்த டீச்சர் மட்டும் என்னன்னா, நான் பணி செய்கிறேன். ஏன்னா மாணவர்களுக்கு, அதாவது எல்லா போஸ்டிங்குமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு
கர்வம் இருக்கும். இவன் என்ன விட தாண்டி இருக்கக்கூடாது, இவன் என்ன தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பான். ஆனா அந்த ஆசிரியர் பணி மட்டும் என்னை விட, என் போஸ்ட்டை விட என் மாணவன் அவ்வளவு ரெண்டு உயர்ந்து இருக்கணும். அப்படி ஒரு உயர்ந்த குணம் கொண்டதான் அந்த ஆசிரியர் பணி. அதான் பணிகள் பணி. ஏன்னா பணிகள் துறை, ஆசிரியர் பணி, வங்கி பணி, இதே மாதிரி அரசு ஊழியர்கள் பணி பணிகள் துறை. இது மூன்றாம் துறை என அழைக்கப்படுகிறது. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 3 துறைகளாக பிரிச்சிருக்கும். முதன்மை துறை வேளாண்மை துறை. இது உலகத்துல 2வது இடம் இந்தியாவா இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் 2வது இடம். அதிக வேளாண்மை செய்வதும் வேளாண்மை சார்ந்த தொழில்களில் சார்ந்து விடுவதும் எனவே முதன்மை துறையில் உலகில 2வது இடம் நம்ம யாருக்கு? நம்ம இந்தியா தான் இருக்கு. அரை 2ஆம் துறையான தொழில் துறையில் நாம் எத்தனாவது இடமா இருக்கும்? 8வது இடமா இருக்கும். பணிகள் துறையில் நாம் எத்தனாவது இடமா இருக்கும்? 6வது இடமா இருக்கும். இதுதான் அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இயல்பு. 3 விதமா பிரிச்சிருக்கோம். அந்த 3 விதமா தொழிலை உள்ளடக்கிருக்கோம். அந்த தொழிலின் கீழே வேலை பார்க்கறாங்க. வேலை பார்க்கறதுல கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாம் பிரிச்சிருது. மொத்த உள்நாட்டு என் நாட்டுக்குள்ள நடைபெறும் உற்பத்தியோட வருமானத்தை பிரிச்சிருக்காங்க. ஏன்னா அதான் இந்த இதுல கூறப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்து என்னதுன்னா மொத்த மதிப்பின் கூடுதல். சார் மொத்த மதிப்பின் கூடுதல் என்ன? இப்ப 3வது உறுப்பா மொத்த மதிப்பு. இப்போ மொத்த மதிப்புனா எப்படி சொல்லணும்? அதாவது நான் இந்த சாக்பீஸ், பேனா, நோட் என்ன ஒரு ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கேன். ஸ்டேஷனரினா சரி ஒரு புத்தக நிலையம் வச்சிருக்கேன். அங்க நான் என்ன பண்ணிருப்பேன்? டஸ்டர் என்ன டஸ்டரு வேற இப்படி என்னுடைய தேவைகளுக்கு தகுந்த எல்லா பொருளையுமே மாணவர்கள் தேவைக்கு எல்லாமே வாங்கி வச்சிருப்பேன். ஆனா நான் வாங்கி வச்சிருக்கிறதுல விற்பனை செய்வேன். ஒரு நாளைக்கு நான் விற்பனை செய்வேன். அப்படிதானே? இந்த ஒரு நாளைக்கு விற்பனை செய்வேன். எனக்கு ஒரு நாளைக்கு 10 பேனா வித்திருக்கும், 5 சாக்பீஸ் வித்திருக்கும், 2 டஸ்டர் வித்திருக்கும். ஏன்னா இது அவ்வளத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? தனித்தனி இது இத்தனை வித்திருக்கு, இது இவ்வளவு லாபம் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்? எழுதி வைக்க மாட்டேன். அன்னைக்கு இவ்வளவு வித்திருக்கு, இவ்வளவு எனக்கு இருக்குன்னு என்னது மொத்தமா கூட்டிடுவேன். அப்படிதானே? இன்னைக்கு இவ்வளவு வித்திருக்கு, இவ்வளவு லாபம் அப்படின்னு என்ன பண்ணுவேன்? மொத்த மதிப்பின் கூடுதல். அப்படிதானே? அப்படிதான் கவர்மெண்ட் இந்த 3 துறையும் தனியாக நிர்வகித்தாலும் எனவே அதை கூட்டி எடுத்துப்பாங்க. மொத்த மதிப்பின் கூடுதல் என்ன பண்ணிடுவாங்க? ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணி நம்ம நாட்டோட உள்நாட்டோட வருமானம் எவ்வளவு, மொத்த உள்நாட்டோட வருமானம் எவ்வளவுன்னு என்ன பண்ணுவாங்க? பட்ஜெட்ல என்ன பண்ணுவாங்க? தாக்கல் செய்வாங்க. இதுதான் என்னது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மொத்த மதிப்பின் கூடுதல் என அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அதுக்கு அடுத்து என்னன்னா நம்ம எவ்வளவு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து பொருளாதார வளர்ச்சி. இதெல்லாம் பொருளாதாரத்தில் அடங்கியிருக்கு. நான் சொன்னது இந்த உள்நாட்டு உற்பத்தி, வருமானம் இதெல்லாம் பொருளாதாரம் என்ற ஒரு காரணம் இல்ல அமையுது. இப்ப பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் எப்படி? பொருளாதார வளர்ச்சி எப்படி? அதாவது நம்ம இருக்கும் இப்ப எடுத்துக்காட்டு தங்கத்தை எடுத்துக்கணும். இப்ப பெரிய இது தங்கம் தான். இன்னைக்கு இந்த லாக்டவுனுக்கு முன்னால தங்கம் விலை எவ்வளவு இருந்துச்சுன்னா ஒரு பவுன் 8 கிராம் சொல்லுவாங்க. அது 32,000 ரூபாய் இருந்துச்சு. எவ்வளவு? 32,000 ரூபாய். கரெக்டா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால 32,000 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு 42,000 ரூபாய், 10,000 ரூபாய் கூட்டிட்டு ஒரு பவுனுக்கு. அதாவது போன வாரம் தான் எவ்வளவு 4,600 ரூபாய் இருந்துச்சு போன வாரம் வெள்ளிக்கிழமை. இந்த வாரம் 5,300 ரூபாய் கிராமுக்கு இருக்கு. அப்போ நம்ம பொருளாதாரம் பலவீனம் அடைய பெய்ய எங்க போயிருது? தங்கத்தின் மீது முதலாகி தங்க விலை என்னது கிடைக்குது. இப்ப எல்லா விலையுமே பொருளாதாரத்தால தான் கூடிச்சு. நம்ம லாக்டவுன் பிறகு டாஸ்மாக் திறந்தாங்க. அப்படிதானே? டாஸ்மாக் திறக்கும்போதுல முதல் நாள் என்னதாயிட்டு 10 ரூபாய் விலையேற்றம் செய்யப்படுகிறது. அரசுக்கு வருமானம் இல்லை. அப்படிதானே? அடுத்து வரி கூட்டப்பட்டுள்ளது, மின்சார கட்டணம் கூட்டப்பட்டுள்ளது, தண்ணீர் கட்டணம் கூட்டப்பட்டுள்ளது, சொத்து வரி கூட்டப்பட்டுள்ளது. இது எல்லாமே எதன் காரணம்னா இந்த பொருளாதாரம் பின்தங்கிட்டுனா இது அவ்வளவு என்ன பண்ணப்படும்? கூட்டப்படும். மக்களின் மீது வரி சுமை செலுத்தப்படும். எதற்கு? பொருளாதாரம் பின்னாயிட்டு. இப்ப நம்ம பஸ் டிக்கெட் எடுத்துக்கணும். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னால பஸ் கட்டணம் உயர்த்திட்டாங்க. அப்படிதானே? எதுக்கு? நிதி குறைஞ்சு பஸ் கட்டணம் உயர்த்த கூட கண்டிஷன். அதுக்கு அடுத்து பால் கட்டணம் உயர்த்துறது. இது எல்லாமே இந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடையாம பின்தங்கிட்டுனா அது மக்கள் மீது வரியாகவும் கட்டணங்களாகவும் வசூலிக்கப்படுகிறது. அதனாலதான் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு தான் என்ன பண்ணுவாங்க? அதிக முக்கியத்துவம் கொடுவாங்க. மக்கள் நல்லா வேலை செய்யணும், பணி செய்யணும். இப்ப நீ வேலை செஞ்ச கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் கேட்க? கண்டிப்பா இருக்கு. 2,200 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க? அரிசி வாங்கினாங்கன்னா அவங்க 2,200 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க? வித்துருவாங்க.
மொத்த கொள்முதல் பண்ண வச்சுல அப்படித்தான். அப்ப அரசுக்கு என்ன இருக்கு? வருமானம் இருக்கிறது. அப்போ அரசுக்கு பொருளாதார வளர்ச்சி என்ன பண்ணுது? கூடுது. இந்த கூடுதலை தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்படி இந்த கூடுதலை தான் நமக்கு என்ன இருக்கு? தேவைப்படுது. அதனுடைய முன்னேற்றம். அரசு வந்து என்ன பண்ணுது? முன்னேற்றத்திற்கான கட்டணங்களையும் இதை போட்டுருக்கு. அதை பல வகையை பிரிச்சிருக்கேன், 3 வகையை பிரிச்சிருக்கேன். அது எப்படின்னா பொருளாதார முன்னேற்றம். என்னது? பொருளாதார முன்னேற்றம். இந்த பொருளாதார முன்னேற்றம் என்ன? பொருளாதார முன்னேற்றம் அதாவது உங்க அப்பாட்ட கேட்டா தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன, அன்றைக்கு சைக்கிள் கூட வாங்க முடியாம நடந்து போயிருப்பாங்க. அடுத்து சைக்கிள் வாங்கினாங்க, அப்படிதானே? சைக்கிள் வாங்கினாங்க. அடுத்தது இன்னைக்கு பைக்கு, ஒரு சில வீட்டில் காரு. அன்னைக்கு கிராமங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு மாடி வீடு மட்டும்தான், ஒரு வீட்டுக்கு ஒரு வீடோ இல்லை 2 வீடோ தான் என்ன உண்டு, மாடி வீடு உண்டும்பாங்க. ஏன்னா ஆனா அன்னைக்கு எல்லா வீடும் அதிகமாக மாடி வீடாயிருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் என்ன பண்ணிட்டு இருக்கு? முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அன்னைக்கெல்லாம் ஒரு எனக்கு விவரம் தெரியும் போதுல, நான் ஒரு சிறு வயதா இருக்கும் போதுலாம் எங்க கிராமத்துக்கு வந்து ஒரு பஸ் வருது. ஏன்னா ஒரு பஸ் வரும். அன்னைக்கு அதிக மக்கள் பேருந்துகள் தான் என்ன பண்ணுவாங்க, வெளியூர் போனா பயணிப்பாங்க. இன்றைக்கு அதிகமா எது என்ன ஆயிட்டு? பைக்கு காரு இதாயிட்டு. ஏன் காரணம்? மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அன்னைக்கெல்லாம் இட்லி பகல்ல இட்லி சாப்பிடுறது வந்து என்னைக்குன்னா பண்டிகை காலங்களில் மட்டும் சாப்பிடுவாங்க. உங்க அப்பா அம்மாட்ட நீங்க கேட்டு பாருங்க, அம்மா நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது இட்லி வந்து இட்லி தோசை எல்லாம் என்னைக்குமா சாப்பிடுவீங்கன்னா பண்டிகை காலங்களில் மட்டுமே என்ன பண்ணுவாங்க, சாப்பிடக்கூடிய உணவு தான் என்னது? இட்லி தோசை. இன்னைக்கு காலையில நம்ம வகுப்புல மாணவர்கள்ட்ட கேட்டா, தம்பி எத்தனை பேர் வீட்டுல இட்லினா 40 பேர்ல 15 பேர் என்ன இட்லி, எங்க வீட்டுல தோசை, எங்க வீட்டுல இடியாப்பங்க. என்ன காரணம்? நம்மளுடைய வருமானம் வந்து என்னதாயிட்டு? இன்க்ரீஸ் ஆயிட்டு. வருமானம் வந்து அதிகரிச்சிச்சு. பொருளாதாரம் வந்து நம்ம குடும்பத்துல வந்து முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் முன்னேற்றம் அடைந்தாலும் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? பின்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதான் நீங்க சொல்றீங்க 4 நாளைக்கு நம்ம நிலைமை இது. ரோட்டோரங்களில் இருக்கும் மக்களின் நிலைமையை பார்த்திருக்கியா? என்னது? அதான் நம்ம இந்தியாவில் ஒரு சின்னது பணக்காரன் மேலும் மேலும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பணக்காரன் ஆகி கொண்டிருக்கான். ஏழை மேலும் மேலும் என்ன ஆகிட்டு இருக்கு? ஏழை ஆகி கொண்டிருக்கு. நம்ம பொருளாதாரம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுங்கிறது அந்த பாடங்கள். என்ன, இலவசம் கொடுப்பதினால் மட்டும் பொருளாதாரம் என்ன இல்லை, முன்னேற்றம் அடைவதில்லை. நம்ம வேணும். நம்ம இன்னைக்கு பொருளாதார முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னா வேலை வாய்ப்பு. என்னது இருக்கு? வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புனா என்ன? இன்னைக்கு உனக்கு தெரிஞ்சது என்னது? வேலை வாய்ப்பு. வேலை, படித்த படிப்பிற்கு வேலை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கானா? இல்லை, அப்படிதானே? படித்த படிப்பிற்கு வேலை வந்து இந்தியாவில் இல்லை. இந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் அந்த பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். அல்லாட்டா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காட்டா பொருளாதாரம் இன்னமும் பின்னேற்றம் அடையும். அப்படிதானே? நான் நல்லா 40,000 ரூபாய் சம்பாதிக்கேன் அப்படின்னா நான் என்னுடைய குடும்பம் வாழ்வாதாரம் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டிருக்கும். நான் 40,000 ரூபாய் சம்பாதிக்கணும், நான் வீட்டுல இருந்தோம்னா எனக்கு எங்க வீட்டுல என்ன போடுவாங்க? தெண்டாச்சோறு போடுவாங்க. அப்ப தெண்டாச்சோறு போடும்போது எங்க வீட்டோட பொருளாதாரம் என்ன இருக்கும்? பின்தங்கி சென்று கொண்டே இருக்கும். அதனாலதான் இந்த பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய கண்டிப்பாக வேலை அவசியம். இந்த வேலை வாய்ப்பு எப்படின்னா, இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஒரு சின்ன கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. வேலைக்கு அதிகமாக எத்தனை வயதுல இருந்து எத்தனை வயது வரைக்கும் செல்லுறாங்கன்னா 35 வயதிலிருந்து 50 வயதான ஆண்கள் தான் அதிகமாக வேலைக்கு செல்றாங்க. அதற்கு கீழே வந்து அவங்களுக்கு தகுந்த வேலைகள் இல்லாம என்ன பண்றாங்க இருக்காங்க. இந்தியாவில் 60% இளைஞர்கள் வேலை வாய்ப்பற்று, அதாவது வேலையே இல்லாம 60% அவர்கள் வேலை வாய்ப்பற்று இருக்கிறாங்கன்னு ஒரு கருத்து கணிப்புல கூறப்பட்டுள்ளது. 60% 100க்கு 60 பேர் வீட்டுல படித்த படிப்புக்கு வேலை இல்லாம இருக்காங்க. மீதி 20 பேர் ஏதோ ஒரு படித்த படிப்புக்கு அல்லாமல் மாற்றுப்பணியை தேடிக்கொண்டு இருக்காங்க. என அதாவது இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இன்ஜினியருக்குள்ள படிப்பு அல்லாமல் எனவே ஒரு கட்டிட வேலையோ அல்லது விவசாயமோ அவர்கள் தகுதிக்கேற்ற வேலையின்மையா இருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு யார் அளிக்கணும்னா அரசாங்கம் அளிக்கணும். அதாவது நம்மளாவே சுய வேலை வாய்ப்பு தொடங்கணும். இந்த 22ஆம் துறையில நான் சொல்லுவேன் 8வது இடத்துல இருக்குது. ஏன்னா ஒரு 10 கம்பெனி இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு கம்பெனி ஊர்ல இருக்கு, ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்குன்னா அந்த ஃபேக்டரியில 100 வாலிபர் 100 இளைஞர்கள் இருக்கானா 90 பேருக்கு வேலை கொடுத்துருவோம். அப்படிதானே? ஆனா நம்ம கம்பெனி வந்து அதிகமா இல்லை. நம்ம ஏன் பிறரை நாட்டு பிறரை சார்ந்து அதே மாதிரி இது முதல் தவறு என்னன்னா இளைஞர்கள் இது தவறு இருக்கு. நல்லா படிச்சிட்டோம், நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல
மார்க் எடுத்துக்கணும்னு எல்லாரும் என்னது வெளிநாட்டு மோகத்தின்படி வெளிநாட்டுக்கு சென்றுறாங்க. நம்ம உள்நாட்டுல அந்த நம்முடைய திறமையை என்ன பண்ண காட்ட முடியாங்க, திறமை காட்டுறதுக்கு வழி கொடுப்பதில்லை. அதன் காரணமாக வேலை வாய்ப்பு திண்டாட்டம் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நம்ம கேட்டோம்னா என்னது வேலை வாய்ப்பு சுந்தர் பிச்சை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க. ஏன் நம்ம நாட்டிலையும் நம்ம நாட்டுக்காரங்க தான் நம்ம நாட்டிலையும் வேலை செய்யல? ஏன்னா இத கொஸ்டின். ஏன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு காரணம் என்னது நம்மளாதான் இருக்கணும். ஏன்னா முடியாதவற்றுக்கு சுய தொழில் தொடங்கும். ஏன்னா சுய தொழிலுக்கு வங்கிகளில் என்னது கடன் கொடுக்கப்படுகிறது. அதுக்குதான் மூன்றாம் துறை என்னது காரணமாக்கப்படுகிறது. ஏன்னா மூன்றாம் பணிகள் துறையின் மூலம் வேலை வாய்ப்பு லோன் எடுத்து என்ன பண்ணிடலாம், வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணலாம். அதற்கு அடுத்து என்ன கூறப்பட்டுள்ளதுன்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய என்னது நிறைய தகாத சம்பவங்கள் நடைபெறுகிறது. உனக்கே தெரியும், வேலை வாய்ப்பு இல்லை 4 நாள் ஆகிடுறது, திருட்டு வழிமுறை போன்ற இது நடக்குது. இந்த வேலை வாய்ப்பை அரசாங்கம் என்ன பண்ணணும், முறையான முறையில் என்ன பண்ணணும், வழங்குவதற்கு மாற்று வழி ஏற்படுத்தணும்னு சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து என்னன்னா இந்திய முன்னேற்றத்திற்கான காரணங்கள். இந்திய முன்னேற்றத்திற்கான காரணங்கள் என்னது? இதை லேசா நான் ஒரு ஆட்டு சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பொருளாதார வளர்ச்சியை பற்றி யார் சொல்லியிருப்பான்? அழகா சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லலை, யார் சொல்லியிருப்பான்? அமர்த்தியாசன் என்னது ஒரு பொருளாதார மேதை. ஏன்னா நம்ம இந்தியாக்காரர் அமர்த்தியாசன் என்ன சொல்லுவாரு, நம்ம இந்தியா வளரணும். அதுதான் 3வது பாயிண்ட் நம்ம சொல்லுவேன். நம்ம இந்தியா வளரணுங்கிறதுல கண்டிப்பாக என்னது அவசியம், வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றத்துக்கான வழிமுறைகள் அவசியம். என்ன சொல்லுதாரு முன்னேற்றத்துக்கான காரணம் பார்த்தா பிரிச்சிருக்காரு. ஏன்னா அதுதான் இந்த 3 கொள்கையா பிரிச்சிருக்காரு. ஏன்னா யாரு? அமர்த்தியாசன். அவர் வந்து சொல்லணும்னா நம்ம பொருளாதாரத்தை பற்றி பொருளாதாரத்துக்கு நல்லா நுண்ணறிவு கொண்டவர். ஏன்னா இந்திய முன்னேற்றம் வந்து எப்படி இருக்கு, நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சொல்லுவாங்க, 2020 இந்தியா என்னது வல்லரசாகும் என்று. வல்லரசாகக்கூடிய நேரத்தில் என்னது வல்லரசாகும். ஏன்னா அதே மாதிரியா அவருடைய கனவு இந்த வல்லரசாகிறதுக்கு கண்டிப்பா பொருளாதாரம் என்னது முக்கியமான காரணம். ஒரு இந்திய மக்களின், ஒரு இந்திய குடிமகனின் என்னது 3 வேளை உணவு, இருக்க உடை, இருப்பிடம், இது அனைத்தும் சரிவர கிடைக்கப்பட்டிருந்தால் அதுதான் என்னது ஒரு வல்லரசு நாடு. ஏன்னா ஆனா அந்த வல்லரசு நாடுக்கு பொருளாதாரம் மிக முக்கியமான காரணங்களாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி கொள்கை என்ன அதை 3ஆ பிரிச்சிருக்காரு. வேளாண் கொள்கை, தொழில்துறை கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை. சார் அதே தான் இதுல சொன்னீங்க சார், முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை சொன்னீங்க. இது அதே சார் இந்த கதையா சொல்லிங்க மட்டும் நினைக்காதுங்க. இல்ல, இது வேற, இது வேற. இது வந்து துறை, இது வந்து வருமானம், இது வந்து என்னது லாபம், அல்லது இது வந்து நஷ்டத்தை குறிக்கக்கூடியது. ஆனால் இது வந்து அப்படி இல்ல, ஒரு எண்ணத்தை குறிக்கக்கூடியது, ஒரு லட்சியத்தை குறிக்கக்கூடியது, ஒரு கொள்கையை குறிக்கக்கூடியது. இந்த 3 அதுதான் நான் சொல்றேன். வேளாண்மை துறை இந்த 2ஐயும் கம்பேர் பண்றேன். இந்த 2ஐயும் கம்பேர் பண்றேன். இந்த கம்பேரிசன் எப்படி இருக்குன்னா, முதன்மை துறை, வேளாண்மை துறை. நான் என்ன சொல்லி கொடுத்தேன், இந்த வேளாண்மை துறையில இந்த வேளாண்மை துறை மூலமாக நாட்டிற்கு வருமானம் எப்படி இருக்குது. ஆனா அந்த வேளாண் கொள்கையில எப்படி சொல்லப்பட்டது, இந்த வேளாண்மை இன்க்ரீஸ் பண்ணது. இந்த வருஷம் 600 டன் நம்ம திருநெல்வேலியில் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தா நெல், அடுத்த வருஷம் 700 டன் எப்படி உற்பத்தி செய்யப்படணும். அப்ப மக்கள் எப்படி இந்த வேளாண்மை வந்து நடத்துற கொள்கையான அடிப்படையில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. அதுக்கு வழிமுறைகளை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ப மக்களுக்கு கடன் கொடுக்கணும், இந்த இடத்துல இவ்வளவு கடன் கொடுக்கணும், அப்போ இந்த கால்வாய் தண்ணி வந்து இந்த இருக்கு இங்க அனுப்பல, அடுத்த இங்க தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வேளாண் கொள்கை வகுத்து என்ன பண்ணிருப்பாங்க, பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன பண்ணிருப்பாங்க, கொள்கையின் அடிப்படையில் முதல்ல வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. 2வது என்ன சொன்னா தொழில்துறை கொள்கை. இந்த தொழில்துறை கொள்கை எப்படி கூறப்பட்டதுன்னா, தொழில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் அப்ப எங்கெல்லாம் கம்பெனி தொடங்கணும், இப்போ இவ்வளவு வேலை வாய்ப்பு இளைஞர்கள் இருக்காங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாம என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இந்த வேலை வாய்ப்பு மூலம் என்ன உற்பத்தி செய்யப்படுகிறது, இந்த உற்பத்தி செய்யறது என்ன லாபங்கள், லாபகரமான தொழில்துறையை வந்து என்ன பண்ணணும் ஆரம்பிச்சு அந்த பக்கத்தில் உள்ள இதுக்கு என்னது வேலை வாய்ப்பு அளித்து லாபத்தை பெற்று கொள்கை என்ன பண்ண வகுக்கணும். அதனாலதான் நம்ம நாங்கேர்ல கவர்மெண்ட் அமைச்சிருக்க ஒரு தொழில்துறை நிறுவனம். அது மட்டும் இல்லாம புதிய பொருளாதார கொள்கை. இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்து ஒரு வித்தியாசமானது. இது பணிகள் துறையோட சார்ந்ததுதான். எப்படி சார், நாங்கள் கடன் கொடுப்பது, அதே மாதிரி வங்கிகள் மூலம் சிறு தொழில் தொடங்குவது, அதுக்குத்தான் இந்த கொள்கை. இப்போ மகளிர் சுய உதவி குழு, வேலை வாய்ப்பு தொடங்குவதற்குள்ள குழு அப்படின்னு குழு தொடங்கி இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து என்ன பண்ணுறாங்க, முன்னேற்றம் அடைகிறாங்க. இந்த பொருளாதாரத்தில் வந்து முன்னேற்றம் அடைவது எதற்குனா மக்களின் வாழ்வாதாரத்தை என்ன பண்ணணும், முதல்ல
உயர்த்தணும். இந்த மூன்று இந்த எண்ணங்கள் எல்லாம் மக்களின் வாழ்வாதாரத்தை உணர்த்தணும். நம்ம வந்து என்னது மற்ற நாடுகள் போல என முழு என்னது அதாவது பொருளாதாரத்தில் உயர்ந்த வளர்ந்த நாடுகளாக இருக்கணும். நம்ம தெரியும் அமெரிக்காவில் போனா என்னது எல்லாமே பணக்காரங்க இருக்காங்க, ஆனா இந்தியாவை அப்படி சொல்ல முடியல. ஏன்? அந்த பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகளோட நாம் ஒப்பிட்டு வாழ வேண்டும், வளர்ந்த நாடுகள் போல இருக்கணும். இப்ப இன்னைக்கு சிங்கப்பூர் மலேசியானா ஏழைகளா அதிகமா அங்க உள்ள என்னது தெருக்கள் எல்லாம் சுத்தமாகவும் என்னது வளர்ந்த நாடுகள் போல இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டு நம்ம இடத்துல என்ஜிஓ காலனி போனா போதும், தெருக்கள்லாம் அழகா இருக்கும், நீட்டா இருக்கும். என்ன எதுக்கு? அங்க வந்து எல்லாம் படித்தவர்கள், கொஞ்சம் எல்லாம் வசதி பெற்றவர்கள் இருக்காங்க. என்ன அதே மாதிரியா ஒரு சில இடங்கள்ல என்ன பெயர் சொல்ல விரும்பல, நம்ம திருநெல்வேலியிலே நிறைய இடத்த நீங்க பார்த்துருப்பீங்க. மேலப்பாளையம், நம்ம மார்க்கெட்டு, டவுன்லாம் போனா அது ஏன் கொஞ்சம் அந்த அளவு சுத்தம் இல்லாம கொஞ்சம் அசுத்தமாக காணப்படும். எதற்கு? அந்த இடங்கள்ல இருக்கலாம் எல்லாமே ஒரு அரசு பணியாளர்கள், அது கொஞ்சம் வருமானத்தை தொழில் உள்ளவங்க. ஆனா இங்க இருக்கவங்களாம் அன்றாட தொழில் செய்கிறவர்கள். என அதன் மத்தியில தான் சுத்தமும் சுகாதாரமும் நம் கண்ணெதிரே வேறுபாடாக காணப்படுகிறது. என்ன அதே போலதான் இந்தியாவும். என்ன அமெரிக்கா, சிங்கப்பூர் இதெல்லாம் ஏன் அப்படி இருக்குதுன்னா அவங்க வந்து வளர்ந்த பொருளாதாரத்தை கொள்கை கொண்டவர்கள். எனவே அது மட்டும் இல்லாது அவங்ககிட்ட வந்து என்னது இருக்கு, நல்ல பொருளாதாரம் இருக்கிறது. நம்மகிட்ட வந்து பொருளாதாரத்தில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். எனவே இந்த பொருளாதாரத்தை முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை இந்த பாடத்துல வந்து நம்ம பார்த்தோம். இதுதான் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி பாடம். அது மட்டுமல்லாது இந்த பாடத்துல நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, நாம நேற்று இன்னைக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னன்னு பார்த்தோம். அப்படிதானே? அதாவது மொத்தமான வருமானத்தை கொண்டது. அப்படிதானே? எல்லாத்தையும் கூட்டி வருமானத்தில் லாபத்தை மட்டும் கணக்கிடுவதுதான் என்னது மொத்த நாட்டு உற்பத்தி. ஏன்னா அதான் மூணாவது பிரிச்சுக்காங்க சொல்லி கொடுத்தேன். அப்படிதானே? என்னது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பிரிவு வந்து முதன்மை துறை, இரண்டாம் துறை, மூன்றாவது துறை என அதை வந்து பிரிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அதனுடைய வருமானத்தை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னன்னா அதை வந்து மூன்று துறையை பிரிச்சிருக்காங்க சொல்லி கொடுத்தேன். அப்படிதானே? அதற்கு அடுத்து என்னன்னா தேய்மானம். சார் லாபங்கள் மட்டும் சொல்லியிருக்கீங்க, இந்த தேய்மானத்தை விட்டுட்டீங்களா சார்? தேய்மானம்னு என்னது? இழப்பு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு பைக் வாங்குறோம். பைக் வாங்குறது 60,000 ரூபாய். அப்படிதானே? பைக் வாங்குறதுல 60,000 ரூபாய். அந்த பைக் வந்து வாங்கியாச்சு. பைக் ஒரு 2 வருஷம் ஓட்டியிருப்பேன். ஓட்டிட்டு விற்க போச்சுல அந்த பைக்கோட மதிப்பு எவ்வளோ? 30,000 ரூபாய். எதற்கு? ஒரு பைக்காக இருந்தாலும் சரி, ஒரு இயந்திரமானாலும் முதல்ல வாங்கும் பட்சத்துல 60,000 ரூபாய். ஏன்னா அதன் பொருட்கள் எல்லாம் என்னது தேய்மானம் அடைந்துவிடும். எனவே அந்த புது பொருளுக்கும் பழைய பொருளுக்கும் உள்ள வித்தியாச மதிப்பு வந்து என்னது குறைந்து கொண்டு வரும். அதுதான் தேய்மானம் என்று கழிக்கப்படுகிறது. இதுதான் மொத்த நாட்டு உற்பத்தியுடன் மைனஸ் தேய்மானத்தை கழித்தால் என்ன வரும்? லாபமா நஷ்டமா என்பது என்னது தெரிந்துவிடும். அடுத்து வருமானம். நான் ஆல்ரெடி இந்த பாடமே வருமானம் தான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா இப்போ அந்த பைக் வாங்கியிருக்கோம், எந்த காரணத்துக்கு வேண்டி வாங்கிறோம்? நம்முடைய தேவைக்காக வாங்கணும். அப்படித்தானே? இந்த பைக் வச்சு ஒரு வியாபாரம் பார்த்துருப்போம். எப்படி எவ்வளவு ஊறுகாய் வியாபாரம் பார்த்துருவோம். 50 பைசாவுக்கு நம்ம ஊறுகாய் போட்டிருந்தோம், 1 ரூபாய்க்கு விற்றுருந்தோம்னா 50 பைசா எத்தனை ஊறுகாய்? அப்போ இது வந்து என்னது லாபம் இருந்திருக்கு. இந்த பைக்கை வச்சு என்னது நிறைய இடம் சுற்றி இருப்போம். இப்போ அதிக வேலை வருகிறதுன்னு அது பாதி ரேட்டு வித்தாச்சு. அப்படிதானே? இதோட வருமானம் எப்படின்னா, ஒரு பொருளை தயாரிச்சு இப்போ இந்த சாக்பீஸை தயாரிச்சேன், 50 பைசா செலவு, 1 ரூபாய் லாபம்னா எனக்கு 50 காசுகள் வருமானம். அந்த வருமானத்தை கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை எனக்கு 50 பைசாவுக்கு தயாரிச்சு 25 பைசாவுக்கு வித்தோம்னா அது எனக்கு என்னது நஷ்டம். அதனால இந்த வருமானம் வந்து லாபகரமாகவும் அமையும், நஷ்டகரமாகவும் அமையும். மொத்த மதிப்பு கூடுதல் நான் அழகா இன்னைக்கு நடத்தினேன். அப்படிதான் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி லாபமா நஷ்டமா என்பதை வந்து குறிப்பிடுவதுதான் இந்த பொருளாதாரம். இந்த பொருளாதார பாடத்துல கடைசியா ஒன்னே சொல்லுதேன். என்னதுன்னா, நம் பொருளாதாரத்தை முன்னேற்ற நாம் நம்ம நாட்டுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றம்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சரியாக இருக்கணும். நல்லா என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்கணும். வரிகள் யாரும் தயவு செய்து கட்டாம இருக்கக்கூடாது. நம்ம நாட்டிற்கு செலுத்தக்கூடிய வரிகள், சொத்து வரி, தண்ணீர் வரி, இந்த வரிகளை வந்து என்ன பண்ணணும்? செலுத்தணும். அப்பொழுதுதான் நம்ம நாடு முன்னேற்றம் வரும். என கருப்பு பணம் ஒழிக்கப்படும். என அப்பொழுதுதான் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் என்ன பண்ணும்? முன்னேற்றப்படும். நம்ம நாட்டில் வெளிநாட்டு வங்கிகளில் நம்ம பல்லாயிரம் கோடிகள் என்ன பண்ணி இருக்கு? நம்ம நாடு கடன் வாங்கி இருக்கு. நம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நாம் ஒரு தனி மனிதனாக சமூகத்திற்கு செய்யக்கூடியது என்னது? நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பது
இந்த பாடத்துல வந்து கூறப்பட்டது. இதுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்திங்க பாடம் முதல் பாடம் முடிவடைந்தது. சரியா? சரி, இந்த பொருளியல்ல முதல் பாடத்தை நம்ம முடிச்சாச்சு. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நேரத்தை சொல்லியிருப்பேன், இந்த பாடத்துல உன்னோட தேடி கண்டுபிடிச்சு கூறிங்க. நான் அந்த பாடத்தை இன்னைக்கு வந்து நான் பிறகு வந்து என்ன பண்ணுவேன், உன்னோடைய நீங்க ஒரு 2 நாள், நான் ஒரு நாள் எதுக்கு டைம் கொடுக்கேன் தெரியுமா? அன்னைக்கு பாடம் நடத்தி முடிச்சாச்சு சாரு. அப்ப இந்த பாடத்தை வந்து நாம என்ன பண்ணணும், முழுசா வாசிக்கணும். வாசிச்சுட்டு ஒன்னோட குறிக்கணும். ஒன்னோட குறிச்சா தான் பிற பள்ளியோட திறந்தோடனே ஏதாவது ஒன்னோட என்ன பண்ணிடுவோம், முதல்ல படிச்சிருவா. ஏன்னா ஒன்வேர்டுக்கு நமக்கு 14 மார்க் இருக்கு. என்ன அதனால முதல்ல ஒன்வேர்டெல்லாம் படிச்சிருங்க. ஏன்னா கேள்வி பதில் வந்து ஒரு சில வாரங்கள், ஒரு சில நாட்கள்ல நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு குறித்து போடுவேன். நன்றி, வணக்கம். அடுத்த பாடலில் சந்திப்போம்.